ஹார்ஷாக ரியாக்ட் பண்ணால் தான் இவங்க அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கள் இருக்குது. அதுக்காக தான் சூமோட்டோ கேஸ் எடுத்து அதுக்கு வந்து ரெஃபர் பண்ணி இம்மிடியட்டாக அதை விசாரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பாட்டில் பாலாஜி அடுத்த இதில் பார்ப்போம். இந்த மாதிரி தொடர்ந்து கோர்ட்டில் போய் அவமானப்படுறதே, அதுவும் இந்த திரும்பிய பாலியல் துன்புறுத்தலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 50 லட்சம் ரூபா வக்கீலை எங்கேஜ் பண்ணி அந்த ஒரு செருப்படி வாங்கிட்டு வந்தது. அப்போ அந்த நோம்பு கஞ்சியை செக் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஃபுட் செல்லராக சொல்கிறாங்களா? நான் சொல்கிறது எங்கே வேணாலும், அது மசூதியிலையாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்களையாக இருக்கட்டும், இல்லை எங்கே பப்ளிக் கன்சியூம் பண்ணுறது மாதிரி இருந்தால் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஆனால் கோவில் அன்னதானத்தை மட்டும், நீங்கள் பழனியில் அன்னதானமாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலியிலான நான் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு உடல் உபாதைகள் அதிகமாகிவிட்டது, நானும் இப்போ மந்திரியாக வேற இல்லை, அதனால் எனக்கு ஐயா ஜாமீன் கொடுத்தீங்கன்னா நான் வெளியில் போயிடுவேன், சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டேன், நான் சாட்சியெல்லாம் கலைக்கிற இடத்துல நான் இல்லை, ஏன்னா நான் சாதாரண எம்எல்ஏ தான், நான் மந்திரி இல்லை அப்படின்னு சொல்லி ஜாமீனில் வராது. ஜாமீனில் வந்து அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்க, தங்கம் தென்னெடுத்த மாதிரியோ டபுள் வாட்ச் டக்லஸ் மாதிரியோ பெருசாக படிக்கலைன்னா கூட நல்ல ஒரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்ற மாதிரியே, அதுவும் யுனெஸ்கோ அவார்டு அந்த லெவல்லையே பாருங்க, தந்தை பெரியார் யுனெஸ்கோ அவார்டு வாங்கினார். மூதறிஞர் ராஜாஜி வீட்டுக்கு சென்று அதை மனதில் கொண்டு நரேந்திர மோடி நான் எனக்கே இவ்வளவு தெரியுதுங்கும் போது அவங்களுக்கு இன்னும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தானுக்குள் பூந்து அடித்து அந்த நாட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்பதுதான் நம்மை போன்ற ஒரு தேசபக்தர்களின் நோக்கமாக இருக்க முடியும். பார்க்கிறவங்களாம் யாராவது பாஞ்சு வந்து ஏய் அமெரிக்கா தடை வச்சு, எவன் என்ன தடை விதிப்பான்? தடை வச்சுட்டாங்களா? இதுக்கு நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். விசாரணையை தடுக்க பெண் அதிகாரிகள் கேடயமா? டாஸ்மாக் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் கூட்டு. மக்கள் உடல்நிலை பாதிப்பிலும் இந்து விரோதத்தை வெளிப்படுத்தும் திமுக. காடேஸ்வரா சுப்பிரமணியம் காட்டம். ஜாமீனா அமைச்சர் பதவியா? செந்தில் பாலாஜி வழக்கில் டாஸ் போடும் உச்ச நீதிமன்றம். மனித உடலில் உள்ள மின்சாரமே பட்டாசு ஆலை விபத்திற்கு காரணம். புது விஞ்ஞானி கணேசன். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல். பாகிஸ்தானுக்கு எதிராக மோடி அரசு அதிரடி நடவடிக்கை. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர் வரவேற்கிறேன். வணக்கம். அமலாக்கத்துறைக்கு எதிரான தமிழக அரசுடைய மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கு. என்னென்னா, டாஸ்மாக் பெண் அதிகாரிகளை விசாரணை தடுப்பதற்கான கேடயமாக பயன்படுத்துகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழ்த்தரமான அரசியலை மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றமும் புரிந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இது காட்டுகின்றது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்மையை இழிவுபடுத்துவதில், பெண்களை வைத்து அரசியல் செய்வதில், பெண்களை அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு 6 அறிவு உண்டு, 6 அறிவு கொண்ட இரத்தமும் சதையுமாக உள்ள பகுத்தறிவு உள்ள ஒரு ஆன்மா, ஒரு மனிதர் அப்படிங்கிறலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படி கிடையாது. பெண்களை ஒன்றும் போக பொருளாக பார்ப்பாங்க, இல்லைன்னா அந்த பெண்களை வச்சு அரசியல் செய்கிறத பார்ப்பாங்க. இதுதான் தொடர்ந்து அவங்களுடைய டிஎன்ஏ வந்திருக்கு. நம்ம அண்ணன் ஹெச் ராஜா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வலியுறுத்துவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றினதே பெண்கள் சண்டையினால தான், தீக்கால இருந்து அப்படிங்கிற கருத்தையும், ஒருவேளை அவங்க வித்தே அந்த மாதிரி இருக்கு. நான் ராஜா அண்ணனை கூட கேட்டேன், பெண்கள் சண்டைனாலயா பெண்ணுக்கான சண்டைனா? பெண்ணுக்கான சண்டைனால அப்படின்னாங்க. அதனால இவங்க வந்து எவ்வளவு உருட்டுனாங்க. அதிகாரிகளெல்லாம் ராத்திரி முழுக்க அரைச்சி வச்சிருந்தாங்க, வெளியிலேயே விடலை, வீட்டுக்கு போகிறதுக்கு விடலை. அந்த இடி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய பணியே செய்ய விடாமல், யார்கிட்டையும் பேச விடாமல் அந்த அதிகாரிகள் அவ்வளவு ஒரு மிருகத்தனமாக நடந்துக்கிட்டாங்க. அப்படிலாம்
எல்லாம் பொய்யா கோபால், கோபால் எல்லாம் பொய்யா. கடைசியில் அவங்க ஆஃபீஸ்லேயே இருந்த சிசிடிவி கேமராவை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குன்னு தான் அதில் இருந்து. சிசிடிவியும் திமுக என்றைக்குமே நீங்கள் பாருங்கள், கடையாகி போய் மன்னிப்பு கேட்போன்னு கூட ஒரு பேஜ் இருக்கு, மறந்துருக்க மாட்டாங்க யாரும். 11/5 ஒரு பேஜ் இருக்கு. இந்த மாதிரி இவங்க தவறுகள் எல்லாமே இந்த சிசிடிவி வச்சுட்டே செய்யறதுனால போய் பியூட்டி பார்லரில் பாக்ஸிங் போட்டது, பரோட்டா கடையில் பாக்ஸிங், வஜ்ஜி கடையில் பாக்ஸிங், எல்லாம் சிசிடிவினால தான் மாட்டினது. அந்த சிசிடிவி இப்போ இங்கேயும் காமிச்சு கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களுடைய பாருங்க, இதுக்கு முன்னாடி ஜட்ஜி சொன்ன அப்சர்வேஷன்ஸை வச்சு, அப்சர்வேஷன் தான், இதை வந்து நீங்கள் அப்படி செஞ்சீங்களா இப்படி செஞ்சீங்களான்னு கோர்ட்டு கேள்வி கேட்ட உடனே, அதுவும் இந்த தமிழ் ஊடகங்கள் தான் திமுக காலில் உழுந்து கிடக்கிறவனா குபீர்னு எஞ்சிட்டான். அவன் வந்து நீங்க இந்த இடியை கலங்கடித்த நீதிபதி, அவன் கேள்வி கேட்டு திணறடித்த நீதிபதி, மோடிக்கு இது ஒரு எச்சரிக்கையா, ஒன்றிய அரசிற்கு குட்டா, அமித்ஷாவிற்கு புட்டா அப்படின்லாம் இவனுங்க வந்து இஷ்டத்துக்கு கயிற விட்ட பயல்களுக்கெல்லாம் இப்ப அவனுங்க என்ன பண்ணுவானுங்க. அன்னைக்கே அவர் ஒரு அப்சர்வேஷனா அது வந்து ஆர்டர் பாஸ் பண்ணல. ரெண்டாவது அதோட இது என்னங்கிறது தெரியல. இப்ப குறைஞ்சபட்சம் நம்முடைய மத்திய அரசு வழக்கறிஞர்கள் அப்பா அந்த மாதிரி ஒரு நீதிபதி சொன்னாரு, அதுக்கு என்ன சாங்டிட்டி, இப்ப இந்த நீதிபதி இப்படி சொல்றாரு அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணும்? அப்போ அந்த கட்சிக்காக ஒரு நீதிபதி, இந்த கட்சிக்காக ஒரு நீதிபதியா, அப்படிதானே மக்களுக்கு தோணும். அதே போல திமுக சம்பந்தமான பல வழக்குகள் வந்தது, பல நீதிபதிகள் நான் இந்த கேஸ் விசாரிக்க மாட்டேன்னு ஒதுங்கி போயிட்டாங்க. ஒரு 7-8 நீதிபதி, அதுவும் ரோட் சைட் பாரதி இருக்கார் பாருங்க, அவர் போட்ட கேஸ்ல இருந்து நீதிபதி விலகி போனாரு, பொன்முடி கேஸ்ல இருந்து விலகி போனாங்க, நீதிபதி ஜெயச்சந்திரன் என்ன காரணத்தினால விலகி போனார் தெரியல. இந்த மாதிரி ஒரு 4-5 வழக்கில் நீதிபதிகள் விலகி போனாங்க. அப்போ வந்து நீதித்துறையும் திமுக வந்து ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிக்கை வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், இதுல வந்து நீதி தேவதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் முகத்தில் ஓங்கி 4 கோட்டடி, கோட்டடின்னு நம்ம ஊர் இதில் கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி கோட்டார விட்ட உடனே அப்போதான் அவங்க நிதானத்துக்கே இப்போதான் வராங்க. இது இந்த ஒரு வழக்கில் மட்டும் இவங்க கோர்ட்டில் போய் அசிங்கப்படுறதா நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க வந்து தினம் தினம், முன்னாடிலாம் மாதம் மாதம் இருந்தது, அப்புறம் வாரம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் தினசரி நம்ம ரதிமீனா பார்சல் சர்வீஸ், கும்பகோணம் டு சென்னை தினசரி பார்சல் சர்வீஸ்ங்கிற மாதிரி தினசரி கோர்ட்டில் அவமானப்படும் திமுக அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய பாருங்க. துரைமுருகன் வழக்கில் நேற்றுக்கு சொல்லிருக்காங்க, ரிவிசிட் பண்றாங்க, நீங்க அதெல்லாம் வந்து அவங்கள அக்யூட் பண்ணதெல்லாம் செல்லாது, திரும்பி இதை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லு அப்படின்னு இருக்காங்க. அது வரைக்கும் அவர் இருப்பாரா இல்லையா அது தெரியாது, அதுக்கு முன்னாடி நாமளே கூட போயிடலாம். அது வந்து துரைமுருகன் 40 வருஷம் கூட நல்லா இருக்கட்டும், நம்ம கடவுளை வேண்டுவோம் நம்ம. ஆனால் அது எப்படி வேணா இருக்கட்டும், தீர்ப்பு எப்படி ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிறது 2ஆம் பட்சம். திரும்பி நீ விசாரின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே அதில் பித்தலாட்டம் நடந்திருக்கு, நாங்கள் அதை ஏற்றுக்க தயார் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி பொன்முடிக்கு சூமோட்டோவா கேஸ் எடுத்து, பொன்முடி மேலே 7-8 வழக்கு இருக்கு. எந்த வழக்கு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு திகைப்பாக இருக்கும். பொன்முடி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண, அதுவும் எவ்வளோ ஒரு ஆணவத்தோட, நான் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் அடல் சொல்லி, ஏற்கனவே இங்கே நிறையா பேசுனதுனால இதை வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 35 ஆண்டுகளா இந்த கிரிமினல் பிளகாட்ஸ் இப்படி தான் பண்ணுறாங்க, ஒரு மதத்தை இழிவுபடுத்தி நாங்கள் 35 வருஷமா பேசிட்டோம். இது பெருமையா? இது நாம் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக ரியாக்ட் பண்ணாதான் இவங்க அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு. அதுக்காக தான் சூமோட்டோ கேஸ் எடுத்து அதுக்கு வந்து ரெஃபர் பண்ணி இம்மிடியட்டாக அதை விசாரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பாட்டில் பாலாஜிக்கு அடுத்த இதில் பார்ப்போம். அதை இந்த மாதிரி தொடர்ந்து கோர்ட்டில் போய் அவமானப்படுறதே, அதுவும் இந்த சிறுமிய பாலியல் துன்புறுத்தலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 50 லட்சம் ரூபா வக்கீலை எங்கேஜ் பண்ணி அங்கே ஒரு செருப்படி வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் நீ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே போகாமல் எதுக்குடா நீ டெல்லிக்கு வந்தேன்னு கேட்கறது, கள்ளச்சார கேஸுக்கு சிபிஐ என்கொயரி வேண்டான்னு சொல்லி போய் வாதிட்டது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இவங்க வந்து ஆப்பசச்ச குரங்காதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. ஆனால் இதில் கொடுமை என்னன்னா, தமிழ் ஊடகங்கள் அவங்க வந்து ஒரு இந்த கஞ்சா போதையை தாண்டி அபினி போதை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் போதையில் திமுக காலிலேயே உழுந்து கிடக்காங்க. இது தமிழகத்திற்கு நல்லதல்ல, தமிழ் சமுதாயத்திற்கு நல்லதல்ல. இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, திருச்சி உறையூர் அந்த பகுதியில் வந்து குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்ததுனால 3 பேர் இறந்து போனாங்க, அது பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க.
உடனடியாகவே அந்த கமிஷனர் என்ன சொன்னார்னா, கோயில் இப்போ திருவிழா காலம், அன்னதானம், நீர்மோர் வழங்குறதுல அது மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்கோம், குடிநீர்னால எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சிறப்பாக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதே தான் அமைச்சர் நேரு அவர்களும் சொன்னார். இப்பொழுது காடேஸ்வரா அவர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, ரைட், நீங்கள் சொல்கிறது இதுதான் அப்படி காரணம் அப்படின்னா எதுக்கு குடிநீர் சப்ளையை நிறுத்துனீங்க, லாரியிலேருந்து ஏன் சப்ளை பண்ணுறீங்க? ஒன்று, இந்த மக்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட இந்த நேரத்திலையும் கூட இந்து மதத்தை கொச்சைப்படுத்துவதும் வழிபாட்டு முறையை கேவலப்படுத்துவதும் தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது வந்துங்க, தமிழ்நாடு முழுக்கவே இந்த குடிநீரில் திராவிட முன்னேற்றக் கழகம் எச்சரிக்கையாக இல்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வலிக்கின்றது. ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம், பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீட்டுக்கு வீடு குழாய் போட்டு கொடுங்கன்னு சொல்லி பார்த்தா அதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பான், பைப்பு போட்டு வச்சுருப்பான், அது தண்ணி கனெக்ஷன் இருக்காது, ரோட்டில் மட்டும் பைப்பு மொட்டையாக நிற்கும். உங்களுக்கு அந்த வேலூர் அந்த பக்கத்தில் அதை ஒரு பாஜக எக்ஸ்போஸ் பண்ணாருன்ட்டு அவர் மேலே வழக்கு போட்டு அவரையும் பிடிச்சி உள்ளே வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவங்க ஒழுங்காக மத்திய அரசு கொடுக்குற நிதியை பயன்படுத்தி இருந்தாலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து வீடுகளுக்கும் கிடைச்சிருக்கும். இது ஒரே ஊரில் மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்க்க முடியுது. ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. பல்லாவரத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி உங்களுக்கு நினைவில் இருக்கும், நம்ம தாமோ அன்பரசன் என்கிற ரவுடித்தனமாகவே பேசக்கூடிய அந்த அமைச்சர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கே அதுக்கு தான் அந்த ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும், மைதா மாவுக்கும் ஆர்கியூமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைதா மாவு என்ன விலை, ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை உனக்கு தெரியுமா? நீ தானே அந்த நியூஸ் போட்டது அப்படின்னு அந்த பத்திரிகாரனை மிரட்டுறாரு. ஆனால் பத்திரிகாரங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. எப்படி எங்களை மிரட்டலான்னு திரும்பி கேட்கலாம், ஆண்ட கோச்சி பாருல, அதனால் இது பண்ணாங்க. பல்லாவரம் பகுதியில் வாந்தி பேதி, உடல் உபாதைகள், இப்போ ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி அங்கே கூட ஏதோ மரணம் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதனால் இது உறையூரில் மட்டும் இல்லை, பல்லாவரத்தில் மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகாத இன்சிடென்ட்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ரிப்போர்ட் ஆனதே நீங்கள் பார்க்கும்போது அலாமிங்காக இருக்குது. உறையூரில் ஒரு சிறுமி உட்பட 3 பேர் இறந்து போயிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ கோவில் பிரசாதத்தினால தான் அப்படின்னா, கோவில் பிரசாதத்தை நீங்கள் எங்கேயாவது லேபுக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்களா? கோவிலில் கொடுக்குற நீர்மூர்லேயோ பானகத்துலேயோ இல்லை அன்னதானத்தில் கொடுக்கக்கூடிய உணவுலேயோ பிரசாதத்துலேயோ ஏதோ ஒன்று கலந்துருக்குன்னா லேப் ரிப்போர்ட் நீங்கள் வாங்கினீங்களா? வாங்கலைன்னா ஏன் வாங்கலை? சரி, அப்படி வாங்கலைன்னா அப்போ ஏன் பொய் சொல்கிறீங்க? இத்தனைக்கும் நேரு போன்றவர்கள் ஆன்மீகவாதிகள், அப்பழுக்கற்ற ஆன்மீகவாதி, ஒரு யதார்த்தமான மனிதர். அவர் ஊழல் செஞ்சாரா, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, அது 2ஆம் பட்சம். அதில் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஜியே சொல்கிறது என்னென்னா, நேரு ஒரு பக்திமான், அவரே இப்படி சொல்கிறது தான் அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நான் இன்னொன்று என்ன கேட்குறேன், இப்போ ரம்ஜான் நோன்பு கஞ்சி வைக்கிறாங்கல்ல, நல்ல விஷயம், வரவேற்போம். பிஜேபி சார்பாக கூட நடத்திச்சு, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அண்ணாமலை எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த நோன்பு கஞ்சியை செக் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஃபுட் செல் ஏதாவது சொல்கிறாங்களா? நான் சொல்கிறது எங்கே வேணாலும், அது மசூதியிலையாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்களையாக இருக்கட்டும், இல்லை எங்கே பப்ளிக் கன்சியூம் பண்ணுறது மாதிரி இருந்தால் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஆனால் கோவில் அன்னதானத்தை மட்டும், நீங்கள் பழனியில் அன்னதானமாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலியிலான இதில் திருச்செந்தூரில் அன்னதானமாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையில் நீங்கள் போடவே கூடாது, இதில் ஃபுட் செல்லில் நீங்கள் பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. அப்போ அதே யாத்ரிக், அதே அளவுகோல் இதுக்கெல்லாம் பொருந்துமா? அப்போ சர்ச்சில் கேக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு இது பொருந்துமா? நான் தெளிவுபடுறதுக்கு தான் கேட்குறேன். நம்ம ராமகோபாலன் வளர்ப்பு, நம்ம எந்த மதத்தையும் நம்ம கிண்டல் பண்ணுறது நம்ம நோக்கம் கிடையாது. நம்ம மட்டும் தான் கேட்குறோம். கேள்வி என்ன, கேள்வி கேளுன்னு பகுத்தறிவே தானே. பகுத்தறிவே என்ன சொல்லுது, ஏன் எதற்குன்னு கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன்னு நம்பாத அப்படின்னு ஈவேரா வேற சொல்லியிருக்காருங்க. இவர்களுக்கான தந்தை சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அதை அப்பயே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அதை கேட்கணும் இல்லைங்களா? அதனால கேட்குறோம். 2வது, எல்லா இடத்துலையும் இந்த ரோஸ் மில்க் பாய்ஸ் ரோஸ் மில்க் கொடுக்குறாங்கல்ல, அதாவது திருவிழா காலகட்டத்தில் மாமா மச்சானா பழகினோம், தாயா பிள்ளையா பழகினோம் அப்படிங்கும்போது அந்த ரோஸ் மில்கை இவங்க என்னைக்காவது போய் ஃபுட் செல் திருவிழாவில் போய் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க திருவிழாவில் கிடையாது, இன்னொருத்தவங்க திருவிழாவில், அந்த கோணியம்மன் கோவில் திருவிழாவில் அங்கே தேருக்கு பிரச்சனை உணவத்தை செய்வான், அவனை கூப்பிட்டு ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க ரோஸ் மில்க் கொடுப்பாங்க. சரி, இவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போனால் கூட அந்த ரோஸ் மில்கை நேரு போன்றவர்கள் உணவு பாதுகாப்புத்துறையை விட்டு செக் பண்ண சொல்லுவாங்களா? இதை ஒரு இந்து மத ஊருக்கு கழிச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற கதையா, எல்லாருக்குமான போகிற வரவெல்லாம் எட்டி உதைச்சி விளையாடுற மாதிரி இவங்களுக்கு ஒரு இந்து தர்மத்தை இவர்கள் பார்க்கின்றார்கள். தர்மம் என்னைக்குமே தர்மம் தோற்றதாக சரித்திரம் கிடையாது.
என்னைக்காவது தர்மம் தோத்திருக்குன்னு எவனாவது சொன்னானா அவன் பைத்தியக்காரன், அவன் மனநிலை சரியில்லாதவன். தர்மத்தின் முன்தான் அனைவரும் தோற்று போயுள்ளார்கள். இந்த மாதிரி பொய் புழுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இவங்க சொன்ன பொய்க்கு தர்ம தேவதை கண்டிப்பாக இவர்களுக்கு கூலி கொடுப்பால். நான் ஒன்றும் போற போக்கில் நான் வசனம்லாம் பேசல, நிதர்சனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை சொல்றோம். நீங்க தர்மத்தை இழிவுபடுத்தும் போது, தர்மத்தை கேவலப்படுத்தும் போது அந்த தர்ம தேவதை வெகுண்டெழுந்து தாக்குவாள். அது திமுகவும் நடக்க இருக்கின்றது. நீங்கள் முதல் செய்தியிலே சொல்லும் பொழுது சில வழக்குகள் பற்றி சொன்னீங்க. அதில் ஒரு வழக்கு தான் செந்தில் பாலாஜிக்கு. நீங்கள் அவருக்கு வேறு ஒரு அடைமொழி கொடுக்குறீங்க. பாலாஜி 5 ரூபா 5 கட்சி அமாவாசை. செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவியா அப்படிங்கிறத அவர் ஏப்ரல் 28க்குள்ளார முடிவு எடுக்கணும், அந்த கட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அது அவர் ஜாமீன் வாங்கும்போது தமிழக மக்களை போன்று, தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளை போன்று உச்சநீதிமன்றத்தையும் ஏமாத்திடலாம் அப்படின்னு அவர் ஒரு நினைச்சுக்கிட்டார். அது நினைச்சதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைங்கிறது கவியரசு கண்ணதாசன் இவங்களுக்கெல்லாம் தான் சேர்த்து எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு உடல் உபாதைகள் அதிகமாகி விட்டது, நானும் இப்போ மந்திரியாக வேற இல்லை, அதனால் எனக்கு ஐயா ஜாமீன் கொடுத்தீங்கன்னா நான் வெளியில் போயிடுவேன், சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டேன், நான் சாட்சியெல்லாம் கலைக்கிற இடத்துல நான் இல்லை, ஏன்னா நான் சாதாரண எம்எல்ஏ தான், நான் மந்திரி இல்லை அப்படின்னு சொல்லி ஜாமீனில் வராரு. ஜாமீனில் அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பதவி பிரமாணம், அவர் தியாகியாக உருமாறுகிறார். உருமாறின உடனே ஓடோடி போய் தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படின்னு வீடியோ போட்ட அட்டகத்தி முதல்வர் பெரிய தத்தி ஓடோடி போய் அவரை உச்சி முகர்ந்து உடனே அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்னு விழுந்தடிச்சு சொல்லி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. நீ அங்கே ஜாமீன் வாங்கும்போது என்ன சொன்ன, நான் சாதாரண ஆள், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சாட்சியை கலைக்க மாட்டேன், யாரையும் மிரட்ட மாட்டேன், ஏன்னா நான் அந்த இடத்துல இல்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு. இது எந்த வாய்? இது வேற வாய். இந்த வாய் என்ன, எனக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு, சட்டத்தில் முன்னாடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவர் தண்டிக்கப்பட்டவரா, கோர்ட்டில் விசாரணை தானே இருக்கு அப்படின்னு பேசின அந்த ஊடகத்தில் பேசக்கூடிய பயல்களெல்லாம் எந்த ஊடகமாவது கேள்வி கேட்குதா அப்படிங்கிறதை நாமளும் பார்க்கணும். நாமளும் தினசரி கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மீடியாவை பற்றி நம்ம இவ்வளோ கோட்டடி அடிக்கிறோம், நம்ம செவிலியே ஜவ்வு கிழிகிற மாதிரி அரைஞ்சு கேட்குறோம். ஆனால் ஒரு பயலும் கொஞ்சம் கூட ஒரு சொரணையே மூவ் ஆன மாதிரி தெரில. அதெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு தான் இருக்கும், நம்ம அவங்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு வச்சுங்க. அவங்களும் பாவம் தினக்கூலி மாதிரி அவங்க பேரோலில் இருந்து வாங்கி திங்கிறவங்கன்னு நாம் அதை பெருசாக எடுத்துக்கவும் முடியாதுன்னு வச்சுங்க. அவங்க வயிற்ற பொழப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்களுக்கும் ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்களாக தான் அவங்கள தன்னை காமிச்சிக்கிறாங்க. அடிமையாக இருந்து பிழைப்பதுங்கிறது சாதாரண வேலை இல்லை, சொரணையோடு வாழறது தான் கஷ்டம். நீங்கள் அடிமையோடு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் நான்லாம் சொரணையோடு வாழணும்னு நினைக்கிறோம், அதனால் அது அவங்களுடைய சாய்ஸ். ஆனால் தமிழகத்தின் எதிர்காலத்தையும் தமிழகத்தின் நலனையும் இந்த ஊடகவியலாளர்கள் குழி தோண்டி புதைக்கின்றார்கள். வருங்கால சந்ததி இவர்களை மன்னிக்காது. இதனால கோர்ட்டு ஏற்கனவே சொன்னதை வச்சு தான் இப்போ 5 கட்சி அமாவாசைக்கு பாட்டில் பாலாஜிக்கு இப்போ உனக்கு மந்திரி பதவியா இல்லை ஜாமீனா. இதில் இன்னொரு இது என்னன்னா, இல்லைங்க எனக்கு பரவாயில்லைங்க ஜாமீன் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, நான் மந்திரியா இருக்கேன்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் நீ ஜெயிலுக்கு போகணும். எப்படியா இருந்தாலும் இவரை கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு போய் கோர்ட்டு இப்போ நிறுத்தியிருக்கு. இந்த அவமானம் திமுகக்கு தேவையா? சட்டசபையில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது. நீங்கள் உடனே ஸ்டாலின் அப்படின்னா துண்டு சீட்டு இல்லாமல் படித்தாரா அப்படின்லாம் கேட்காதீங்க, அது இல்லை. சின்ன தத்தியா அப்படி தான் படிக்கிறாரு. என்னன்னா மதிமுக அமைச்சர் இவங்களுக்கு இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி பதிலாக இருக்குது. ஒரு நல்ல எண்ணத்தோடு மதிமுகவுடைய எம்எல்ஏ ரகுராமன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார், எங்கள் விருதுநகர் பக்கத்தில் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் இந்த மறைமுகமாக பட்டாசு தொழில் நம்பியிருக்காங்க. 1200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இருக்கின்றன. பல நேரங்களில் விபத்துகள் நடக்குது. அந்த விபத்துகளை காரணம் காட்டி அதிகாரிகள் உடனே சீல் வச்சிடறாங்க, அதுவும் பல மாதத்துக்கு பூட்டி வச்சுறாங்க. அதனால் பல பேர் வேலை இழக்கிறாங்க. இதற்கு ஒரு தீர்வை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. குறிப்பாக இந்த பட்டாசு ஆலை முதலாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா ஆக்சுவலி மேனேஜரை தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் அவர் ஒரு டிப்பும் அவர் கொடுக்குறாரு. இதற்கு பதில் சொன்ன
கணேசன் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை சொல்கிறாரு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில். என்னென்னா பல விபத்துகள் ஏன் நடக்குது அப்படின்னா அந்த மனிதனுடைய உடம்புலே மின்சாரம் இருக்குது, அந்த ரசாயன பொருளோடு அவங்க அட்டாச்மெண்ட் அந்த டச் பண்ணி அவங்க அந்த வேலையை செய்யும் பொழுது பற்றிக்கிட்டு எரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வினோதமான அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பை எப்படி பார்க்குறீங்க? அதில் இன்னொன்று சொல்கிறாரு, அதுக்காக தான் அந்த கரண்ட்டை இது பண்ணுறதுக்காக துத்தனா கல்லை கையில் எடுத்து அப்படி வைக்கிறாங்க. எதை பிடிச்சி எதை வைக்கிறாங்க என்ன எழுடாது. நம்மளுக்கு புதுசாக அவனுக்கு சொல்கிறத பார்த்தா நம்ம வேற்று கிரகத்தில் தான் இருக்குமோன்னு நமக்கு ஒரு இல்லை. இவர்கள் இந்த காமகோடி அவர்களை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கோமியத்தை பற்றி அவர் சொன்னார்னு பல கேள்விகள் கேட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் எல்லாரும் யூடியூப்பில் சம்மந்தமாக புது தம்ப்நெயில்லாம் போட்டு பேசுனாங்க. இப்போ இந்த மின்சாரம் பாய்கிற இதுக்கு ஒன்றும் பேச மாட்டானுங்க. ஏன்னா அந்த காமகோடியை விமர்சித்தவன்லாம் யார்? காமகோடியை விட அதிகமாக படித்தவனா? இல்லை காமகோடி அளவுக்காவது படித்தவனா? இல்லை அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாவது படித்தவனா? எல்லாமே கை நாட்டு தற்குறி. அப்படியே படித்தவனா இருந்தாலும் டபுள் வாட்ச் டக்ளஸ் மாதிரி சட்டசபையில் புலம்புறான் பாருங்க. மிகப்பெரிய படித்த மேதை. அதில் கொடுமை என்னன்னா, நான் யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, என் பாட்டன் யார் தெரியுமா, என் பூட்டன் யார் தெரியுமா? யாராவனா இருக்கலாம்டா. நாங்கள் 3,70,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டோம்னா உனக்கு 110 கோடி தான் உனக்கு அப்படின்னு சொல்லி யார டபுள் வாட்ச் டக்ளஸ் 3,30,000 கோடி 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பட்ஜெட்ல இவருக்கு அலோகேட் பண்றதே 100 கோடி சில்லறதான். அப்படின்னா படித்தவனை எவ்வளவு கேவலப்படுத்துது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நீங்கள் பாருங்கள், சிவி கணேசனுக்கு அங்கே மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும். சிவி கணேசனுக்கு ஒரு 2 விஷயத்தினால மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும். ஒன்று, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் அவருக்கும் ஒத்து போகலை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரை ஒரு அள்ளக்கையாகவே வச்சு இவரை மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணார். தேர்தலில் திட்டக்குடியில் தடா பெரியசாமியை ஜெயிச்சு அமைச்சராகவும் ஆயிட்டார். பட்டியலின சகோதரர் வேற. அங்கே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை கவுக்கிறதுக்கு மேல்மட்டத்திலேயே அங்கே பேச்சு அடிப்படுது. அதனால் அவர் ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட்டியலின சகோதரர்னு ஒரு இதை காமிச்சு அதை வேற இது பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி தங்கம் தென்னரசு மாதிரியோ டபுள் வாட்ச் டக்ளஸ் மாதிரியோ பெருசாக படிக்கலைன்னா கூட நல்ல ஒரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்ற மாதிரியே, அதுவும் யுனெஸ்கோ அவார்டு அந்த லெவல்லையே பாருங்க. தந்தை பெரியார் யுனெஸ்கோ அவார்டு வாங்கினார். மூதறிஞர் ராஜாஜி வீட்டுக்கு சென்று ஆச்சாரியாரே, ஏன் அவளை மூலையில் உட்கார்ந்து வைத்திருக்கிறீர்கள், பெண்ணை படிக்க வையுங்கள். ஊரறிஞ்சு கதை. காந்தி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கே இவ்வளவு புழுகு உருட்டின பயலுக இவனுக்கு இன்னும் இதுல அதனாலதான் பாருங்க, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே சுவாசிச்சு பொய்யே பிரயாணம் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ரூபாய்க்கு 3 படியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மாசமானா 1000 ரூபா. யாராவது பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க. ஈச் அண்ட் எவரி மந்த் மாசமானா அப்படின்னா மாசத்திற்கு 1000 ரூபா தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி, மாசமானா தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபான்னா அது வேற மாதிரி போயிடும். இவங்க அதுலேருந்து பொய்யிலேயே வந்தவங்களுக்கு இப்போ அந்த துத்தநாக கல், அதுக்கப்புறம் உடம்புலேயே கரண்ட் இருக்கு அப்படிங்கிறதுல அதில் இன்னும் அடுத்த வியர்ப்பு என்னன்னா, எனக்கு அவர் ரகுராமன் வேற எடுத்து கொடுக்குறான் பாருங்க. அவரே ஏதோ நல்ல விஷயமா கேள்வி கேட்குறாருன்னு பார்த்தா ஒரு குழந்தை ரொம்ப நாள் பேசாமல் இருந்தான். பேச ஆரம்பிச்சோன்னா அம்மாவை பார்த்து அது முதல் வார்த்தையை, அம்மா நீ எப்போம்மா தாலி இருப்பேன்னு கேட்டுதான். அந்த கதையை ரகுராமன் எல்லாத்தையும் பரவாயில்லையே இவ்வளவு லாஜிக்காக பேசிட்டு வர்றாருன்னா, ஆனால் அந்த ஓனரை கைது பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக அந்த மேனேஜரை தான் கைது பண்ணி உள்ள வைக்கணும். இவனுங்களே கொடூரமானவனுங்க. இவங்களே டீல் போட மாட்டாங்களா? 1200 ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரிக்கு 1 லட்சம் வைங்க குறைஞ்சது. அதுலேயே அந்த அமைச்சர் சொன்னதுலேயே தாயுள்ளத்துடன் தமிழக முதல்வர் முதல் முறையாக சென்று பேசியுள்ளார். பட்டாசு தொழிலாளர்கள்லாம் சந்திச்சு ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை ஏற்கனவே வந்திருந்தது, நாங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. நானும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு நான் சொல்கிறேன். கையில் கொஞ்சம் கூட அந்த கந்தகம் இருக்காது. அந்த இடம்லாம் அப்போ தான் சுத்தமாக கூட்டி பெருக்கி கார்பெட்லாம் போட்டு புது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அதை வச்சு அதானே சொல்கிறீங்க. அதாவது ஒரு இயல்பான இடத்துக்கு முதல்வர் வராருங்கிறதுனால க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்தையே மொத்தமாக எப்படி முதல்வர் சாப்பிட போனால், அவர் பட்டியலின சகோதரர் வீட்டில் சாப்பிட போனால் சாப்பாடு வெளியிலேருந்து வரும்.
அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத அவங்களே சாப்பிடுவாங்க. அதாவது முன்னாடிலாம் ஊருக்கு போகும்போது வண்டி கட்டிட்டு போகும்போது மரத்தடியில் குந்தி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? முதல்ல இருக்க மரத்தடிக்கு பதிலாக அந்த பட்டியலின சகோதரர் வீடு. அந்த மாதிரி இதுலேயும் ஒரு புழு உங்களுக்கு. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆட்சிங்கிறதுக்கு அதுவும் ஒரு உதாரணம். அந்த ஊழியர்களெல்லாம், அந்த பட்டாசு ஆலை ஊழியர்களெல்லாம் ஒரு இடத்துக்கு வர வச்சு, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ஓப்பனாக சொல்லுங்கள், ஒரு 10-15 பேருக்கு வந்து பேச விடுங்க, ஃபேக்ட்ரி உரிமையாளர்களை பேச விடுங்க. அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் வச்சு அவங்களுக்கான பிரச்சனைகளை பேசுறது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது வேணும்ல. அட்லீஸ்ட் தங்கம் தென்னரசு அந்த ஏரியாக்காரர் தான், தங்கம் தென்னரசோ இல்லைன்னா சாத்தூர் ராமச்சந்திரனோ, அவங்க கொஞ்சம் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் உள்ளவங்க தான். அவங்களையாவது அழிச்சிட்டு போய் பக்கத்தில் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னாது அதுக்கப்புறம் திரும்பி ரயிலில் வரும்போது விடிய பேசிட்டாவது அவர் வந்திருக்கலாம். அப்போயாவது அவர்களும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கலாம். முழுசாக புரியலைன்னா கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் கலந்துரையாடல் நடத்தலை, அங்கே விவாதிக்கலை. இவர் நேராக போனார், நல்ல கார்பெட்லாம் போட்டு வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அந்த அம்மா நல்ல புது துணியை உடுத்திட்டு வந்ததில் அதில் கையில் கொஞ்சம் கூட கந்தகம் இல்லாமல் போய் பேசினாங்களா? அதானே சொல்கிறீங்க? அது ஒரு ஃபோட்டோ ஷூட். எப்படி காலையில் கிளம்பி சிஎம் போய் இதுக்கு போகிற செக்ரட்டேரியட் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் முடிக்க மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுப்பாரோ, இந்த மாதிரி அன்றைக்கி அங்கே அது நீங்கள் அதெல்லாம் போய் அது சிவி கணேசன் சொல்லிட்டாருங்கிறலாம் நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. அதே மாதிரி இவங்களுடைய பொய் இன்றைக்கி நேற்று கிடையாது, ஏற்கனவே நான் இங்கே பதிவு செஞ்சது தான். ஜவஹர்லால் நேரு ஹிந்தி வெறியெல்லாம் சொல்லியிருக்கோம். ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே காமராஜ் வந்து கங்கை காவிரி இணைப்பை பற்றி பேசும்போது, பார்த்தாயா தமிழா, வடக்கே பெருக்கெடுத்தும் ஓடும் கங்கை ஆற்றின் வெள்ளத்தை தமிழகத்திற்கு திருப்பி தமிழகனை மூழ்கடிக்கும் வேலையை இந்த காங்கிரஸ் கயவர்கள் செய்கின்றார்கள், தமிழின விரோதிகள், திராவிட விரோதிகள் அப்படின்னு ஏற்கனவே பேசினவங்க. முழு பொய்யை தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மூலதனம் எதுவும் கிடையாது. பாவம் சிவி கணேசன் இவருக்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்டாரு நம்ம செல்லூர் ராஜுக்கு. ஆனால் செல்லூர் ராஜு சொன்னதுலையாவது ஒரு லாஜிக் இருக்குது. ஃபாரினில் தெர்மோகோல் போடுறாங்க, நம்ம ஊரில் பாருங்கள் அல்லி குளம் தாமரை குளம்னு இருக்கும். அதை வாட்டரை எவாப்ரேட் ஆறதை தடுக்கிறதுக்கு தான் அல்லி குளம் தாமரை குளம். அந்த மாதிரி அவர் சொன்னதுலையாவது ஒரு லாஜிக் இருந்தது. ஆனால் சிவி கணேசன் சொன்னதுலேயே நான் வியந்து போனது, இந்த கரண்ட்டை தாண்டி அந்த துத்தநாக கல் எடுத்து வைப்பாங்க, பிடிச்சி வைப்பாங்கன்னு பாருங்கள். அதுதான் இந்த அதாவது இந்த மக்களுக்கு நமக்கெல்லாம் பாருங்கள் எப்பேற்பட்ட நமக்கு அமைச்சர்கள்லாம் கிடைச்சிருக்காங்க பாருங்கள். கரண்ட் கட்டுக்கு முதல்ல அணில் காரணம்னு அணில் காரணம் ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க வினோதமான காரணங்களை சொல்கிறதுக்கு பாருங்கள். மத்திய அரசு பணம் கொடுக்கல, மத்திய அரசு வஞ்சித்து விட்டது, இப்படியே பொய்யே சொல்லி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. கெட்டிக்காரம் புழுகு 8 நாள், இப்போல்லாம் 8 மணி நேரம். காஷ்மீரில் பஹல்காம் அந்த பகுதியில் சுற்றுலா சென்ற மக்கள் மீது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சுட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லாங்களா? எல்லாரும் பாஞ்சு வந்து உங்கள்கிட்ட நீங்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு சொன்னால் என்ன ஆகுறது? அதில் கிட்டத்தட்ட 26 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் பல பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக எய்ம்ஸ்க்கெல்லாம் கொண்டு வரதுக்கான அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்கும் விதமாக பல முன்னெடுப்புகளை மத்திய அரசு செய்திருக்கிறது. அதில் என்னென்னா 48 மணி நேரத்துக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியேறி அவங்க நாட்டுக்கு போயிடணும். அவங்களுக்கான சார்க் விசா வந்து நலிஃபை ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் 1960 சிந்து நதிநீர் ஒப்பந்தம் போடப்பட்டது, அது இதோட நிறுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் அட்டாரி வாகா எல்லை அதை வந்து மூடுறாங்க. அது வந்து அது டெய்லி நடக்கக்கூடிய அந்த சம்பிரதாயமே நமக்கு தெரியும். அந்த க்ளோஸ் பண்ணுற அந்த டைமே பெரிய ஒரு நிகழ்ச்சி ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும், பார்த்துருக்கோம். அந்த இராணுவ வீரர்களுடைய அந்த பீடு நடை போடக்கூடிய அந்த இதெல்லாம் பார்க்குறோம். இதை பார்ப்பதற்காக பல டூரிஸ்ட்லாம் போவாங்க. பட் இனிமேல் வந்து அது மூடுறாங்க. விசா ரத்து ஏற்கனவே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பசி, பாகிஸ்தானோட எம்பசியை மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்வைசரி இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது மிகவும் துரதிருஷ்டவசமானது. பாகிஸ்தான் வந்து இதில் எந்த அளவுக்கு செஞ்சுருப்பாங்கங்கிறதுக்கு ஒரு யூகம் பாருங்கள். சௌத்ரி அப்படின்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அவர் வந்து ஒரு ஒரு டம்மி பெப்பட் முதல்வர். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பலுச்சிஸ்தானில் பிரச்சனை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வடக்க, டெல்லியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நாங்கள் ரத்த ஆறு ஓட விடுவோம் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு சரியான பாடம் புகட்டப்பட வேண்டும். நாம் வெறும் பேசிகிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை. இதுக்கு வந்து மிகச்சரியான பதிலடியாக முடிந்தால்
பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதாவோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதாவோ யாரும் நினச்சிக்க வேண்டாம். காஷ்மீரத்தில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது அப்படிங்கிறதான் நம்முடைய ஆண்டாண்டு காலம் கோஷமாக இருக்கின்றது. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு 1972 90,000 போர் கைதிகளை பிடிச்சி வச்சிருந்தது இந்திரா காந்தி. ஆனால் அப்போ அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிரச்சனை எல்லாம் தீக்கிறத விட்டுட்டு வலிய போய் அவங்கள்ட்ட நெகோசியேஷனுக்கு போய் நாமளா பல்வேறு நஷ்டங்களை எழுந்தோம். பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலக செயலராக இருந்த ரங்கநாதன்ஜி இப்போ சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு முதல் தீர்த்தக்காரர். சிதம்பரத்தில் பாபுன்னு சொன்னால் தெரியும், மெட்ராஸில் ரங்கநாதன்ஜின்னா தெரியும். அந்த ரங்கநாதன்ஜி அவருக்கு முன்னாக பாஜக அலுவலக செயலராக இருந்த ராமகிருஷ்ணன் 90களின் ஆரம்பத்தில் அங்காளம்மன் கோவில் தெரு இதில் சூளையில் அந்த ராமகிருஷ்ணன், மற்றொரு ராமகிருஷ்ணன், ஒரு 7-8 பேர் ஒரு அறைகோல் டெல்லியிலேருந்து விடுத்திருந்தாங்க. என்னன்னா பாகிஸ்தான் 90,000 போர்க்கைதிகளை பிடித்து வைக்கும் நம்ம பாகிஸ்தான் கூட நம்ம டிமாண்டெல்லாம் நம்ம பூர்த்தி செஞ்சுக்காத காரணத்தினால பாரத நாட்டை சார்ந்தவர்கள் பாகிஸ்தானுக்குள் நுழையும் போராட்டம்னு இந்த ரங்கநாதன்ஜி, ராமகிருஷ்ணன்ஜி, இன்னொரு ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் அந்த போராட்டத்துக்கு ராஜஸ்தான் வழியா பாகிஸ்தானுக்குள்ள நுழையறதுக்காக தான் போனாங்க. இங்கேருந்து போனாங்க. இது வரலாற்று சம்பவம். பாவம், இப்போ இருக்கக்கூடிய பாஜகவினருக்கெல்லாம் தெரியாது. அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நடக்கிற பல விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியும். புது விஷயமாக இருக்கிறது. 72 இப்போ அந்த ரங்கநாதன்ஜி சிதம்பரத்தில் இருக்காரு. அந்த போன்று அதாவது ஆட்சியில் இல்லாத போதே ஒரு கன்விக்ஷனோட இருந்த ஒரு தேசபக்தி இயக்கம் இந்த பாரதிய ஜனசங்கமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அதை மனதில் கொண்டு நரேந்திர மோடி நான் எனக்கே இவ்வளவு தெரியுதுங்கும் போது அவங்களுக்கு இன்னும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தானுக்குள் பூந்து அடித்து அந்த நாட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்பதுதான் நம்மை போன்ற ஒரு தேசபக்தர்களின் நோக்கமாக இருக்க முடியும். பார்க்குறவங்களாம் யாராவது பாஞ்சு வந்து ஏய் அமெரிக்கா தடை வச்சு எவன் என்ன தடை விதிப்பான்? தடை வச்சுட்டாங்களா? இதுக்கு நம்ம இஸ்ரேலுக்கு என்ன தடை? இஸ்ரேலுக்கு என்ன தடை? தம்மா தூண்டு நாடு, அதை விடுங்க. பொக்ரான் அணுகுண்டு வெடிச்சான், தடை விதிச்சான், மீண்டு வரலையா? நாம அதை விட இன்னைக்கு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கோம். இந்த பாகிஸ்தானானது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சாதகம் என்னன்னா, எல்லாரும் பல பேர் வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. இஸ்லாமியர்களில் 90% மேல் இந்த நாட்டின் மீது தீராத காதலுடன் பற்றுடன் இருக்கக்கூடிய பல தேசபக்தர்களை பர்சனலாக நான் அறிவேன். அந்த 10% தான் அவங்கள வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. இங்கே பிரச்சனையே சிக்கலே என்னன்னா, கீழே இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கான், மேலே இருக்கிறவங்களாம் வக்கர மனோபாவத்தில். நான் என்ன கேட்குறேன், சூடானில் பிரச்சனை, எத்தியோப்பியாவில் பிரச்சனை, ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை, அப்புறம் சிரியாவில் பிரச்சனை, அப்புறம் ஒரு படத்துக்காக மவுண்டோடைய பிளாக் பண்ண இந்த இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் இன்னைக்கு நவத்வாரத்தை முடித்து குந்திருக்காங்கல்ல. அதுவும் ஜெயினுலாபுதீன் போன்றவர்கள், அப்புறம் அந்த ஆளூர் ஆசனா, அவன் பேர் என்ன, ஆளூர் ஷானவாஸ், அதை போன்ற நபர்கள், இன்னும் இந்த 24 கூட்டமைப்பு, இவங்கெல்லாம் எங்கேயோ அடிச்சா, கும்போணத்தில் இடி இடிச்சா கொட்டையூரில் மழை பெய்யுங்கிற கதையா ஏதோ பண்ணிட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இவர்களுடைய நான் தேசபக்தியை கொஸ்டின் பண்ணுறதா நினைக்காதீங்க. பொழுதேனிக்கு நீ என்ன நோன்ற இல்லை, நான் எனக்கு ஒரு வாய்ப்பா நான் சொல்லலை. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, உன்னை திருப்பி கேட்குறேன்னு நான் கேட்கல. ஆனால் நீ ஏன் இதை பற்றி பேசலை? அவன் கொன்னவன் யாரோ, என்ன யாரோ? பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை. அவன் பேண்ட் அவருன்னு சொல்லிட்டு தானே மதம் இல்லைங்கிறான். ஆனால் நான் பேர் தான் தப்பிச்சிருப்பேன்னு வச்சுங்க. அதனால நான் களிமா சொல்லுவீங்களா? இல்லை, அவங்க ஆடைகளை அப்புறப்படுத்துறதை வச்சு களிமாவனு நானும் ஏதோ ஒன்று தெரிஞ்சுட்டு இது பண்ணிப்போன்னு வச்சுங்க. ஆனால் இதை போன்று பாகிஸ்தான் மீண்டும் சௌத்ரி போன்றவர்கள் பேசினால், அதே மாதிரி ஒரு வாரம் முன்னாடி பாகிஸ்தானோட இராணுவ தளபதி பேசினது, அவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை வரவேற்கிறேன், அவருடைய இந்துக்களுடைய நோக்கம் வேறு, நம்முடைய நோக்கம் வேறு அப்படின்னு சொல்லி இருக்கவே முடியாது, ரெண்டும் ஒன்று சேரவே முடியாதுன்னாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி பல்வேறு சிந்தனைகள், ராஜாஜி போன்றவர்கள், சட்டமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்றவர்கள் சொன்னதெல்லாம் இப்போ நாம் அதை நினைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதே போன்று இது ரெண்டும் இன்சிடென்ட் இல்லாமல் ராகுல் காந்தி எப்பெல்லாம் வெளிநாடு போகிறாரோ அப்பெல்லாம் இதை போன்ற ஏதோ ஒரு பயங்கரவாத பிரச்சனை ஏற்படுகின்றது என்று சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதுகிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சோஷியல் மீடியாவில், அதுவும் குறிப்பாக ட்விட்டரில் தேசிய அளவில் நான் பார்த்தது என்னென்னா, டெக்கான் ஹெரால்டு, நேஷனல் ஹெரால்டு கேஸுக்கு அப்புறம்
எஃப்ஐஆருக்கு அப்புறம் இதை போன்ற சம்பவம் நடக்குங்கிறது எங்களால் யூகிக்க முடிஞ்சுது. ஏன்னா எப்பெல்லாம் வந்து சோனியா ஃபேமிலிக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இவங்க இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. இது என்னுடைய கருத்து இல்லை, இது ட்விட்டரில் நான் பரவாயில்ல கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் நிறையா படித்து பாருங்கள், இதை போன்ற ஒரு ஒப்பீனியனும் வந்திருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இதற்கு ஏற்கனவே இந்த ராகுல் காந்தி சீனா இவரை டெல்லியிலேயே பார்த்தாரு. என்ன காரணம், இன்னைக்கு பாகிஸ்தான் இது எம்பசிக்கு கேக்கு போயிருக்கு. ஏன் போச்சு, எதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க? நேற்று நடந்த இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவா? அங்கேயும் கேட்டிருக்காங்க, ரிப்பப்ளிக் டிவியும் கேட்குறாங்க. இதுக்கும் இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த 90% இஸ்லாமியர்கள் நல்லவர்களாக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய அயோக்கியர்கள் இவர்கள் ஒரு பக்கம் வந்து மத நல்லிணக்கம் அது இதுன்னு பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் பிரிவினைவாதத்தை பச்சையாக, அந்த ஆமினி பஸ்ஸுங்கிறாங்க, இந்த சீப்புங்கிறாங்க, அது என்ன எழவோ தெரில, ஆமினி பஸ்ன்னு. அது ஏங்க அவங்க ஏதோ பஸ் ஓனராங்க அவங்க. நான் கிராமத்தாங்க, நான் நேற்று தான் ஓமாமலியூர்லேருந்து வந்தேன். ஓமாமலியூர் பாதி நாள் இப்போ ஊரில் இருக்கிறதுனால அப்டேட்டடாகவும் இல்லை. நீங்கள்லாம் நகரத்தில் இருக்கிறவங்க, அது ஏங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க? பஸ் ஓனராக ஆமிங்கிறது ப்ரைவேட் பஸ்ஸு, அது இலகுவாக போயிட்டு வரலாம். அதாவது இதில் நெருக்கடியாக இருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸுன்னா. அது ரைட்டுங்க, அவங்க சொல்கிறாங்களா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்களா ட்ராவல் தெரியல. உங்களை போன்றவர் தானே, நானும் ஒரு கிராமத்தான் தானே. இல்லை, நீங்களாவது கும்போணம் டவுனை ஒட்டியே இருக்கீங்க, நான் ரொம்ப குக்கிராமம். எங்களுக்கு இப்பயும் 5.5 பஸ்ஸு 2.5 பஸ்ஸு அந்த கதை தான் எங்களுக்கு. ஆனால் இதை போன்றவர்கள் மேலெல்லாம் கண்டிப்பாக தமிழக உளவுத்துறை எந்த அளவுக்கு செயல்படுங்கிறது எனக்கு தெரியல. மத்திய உளவுத்துறை கண்டிப்பாக இவர்கள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வைத்து 72 எப்படி வந்து 90,000 போர்க்கைதிகளை தவறவிட்டு ஒரு நல் வாய்ப்பை தவறவிட்டதோ அதை போன்று இல்லாமல் தற்பொழுது மோடி அவர்களின் தலைமையில் உள்ள பீகார்லேயும் அவர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். நான் தேடி கண்டுபிடித்து வேட்டையாடுவோம்னு சொல்லியிருக்காரு. அந்த வந்து அதுக்கப்புறம் சிந்தனையில் கூட எவனுக்கும் வரக்கூடாது. எங்கேயாவது நான் இங்கே ராமநாதபுரத்தில் கூட நான் அந்த ISIS டிஷர்ட் போடுவேன், அது என்னுடைய உரிமை அப்படின்னு அவனுக்கு சிந்தனையில் கூட அவனுக்கும் வரக்கூடாது. காஷ்மீரில் இருக்கிறவனுக்கும் வரக்கூடாது. இதில் வந்து நான் ஜிகாதி கொலை பண்ணுவேன்னு கேரளாவில் இருக்கிறவனும் வரக்கூடாது. அந்த படிப்பினை மிக கடுமையாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியின் முன் அந்த கோரிக்கையை வைப்போம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக ஆழமாகவும் மிக தெளிவாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.